வணக்கம். இது மேக்ஸிம் பிரானிஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர், சென்னை போரூர். எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங்கில் இந்த வீடியோ கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ சில நேரங்களில் வந்து எல்இடி டிவியில் டிஸ்பிளே வரல, நோ டிஸ்பிளே ப்ராப்ளம், பட் ஆடியோ பேக்லைட் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியோ இருக்குது, பேக்லைட்டு எரிஞ்சிட்ருக்கோம், ஆனால் டிஸ்பிளே வராது. இப்போ இதுக்கு வந்து டிஸ்பிளே வரலன்னா, ஆடியோ இருக்குது, பேக்லைட் இருக்குன்னா என்னென்ன செக் பண்ணணும், எப்படி அதை வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிஸ்பிளேன்னு பார்த்திங்கன்னா இஷ்யூஸ்னா லைன்ஸ் வருது, ஆஃப் ஸ்க்ரீன், இல்லை பிக்சர் சரியில்லை அப்படின்னா, ஸோ வந்து மதர் போர்டில் எந்த ஃபால்ட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து டிகான் சைடு கேபிள், எல்விடிஎஸ் கேபிள் சைடு அப்படி சொல்லுவாங்க. இது எல்விடிஎஸ் கேபிள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வியூ ஸ்மார்ட் டிவியை காம்போ போர்டு பார்க்குறீங்க. காம்போனா என்னென்னா, ஆக்சுவலாக வந்து காம்போனா மதர் போர்டு, பவர் போர்ட், எல்இடி பேக்லைட், டிரைவர் சர்க்யூட்டு, இந்த 3 சர்க்யூட்டும் ஸோ இன்பில்டு ஒன் பேக், அது காம்போ 3-in-1 பேக்காக பண்ணியிருப்பாங்க. இது ப்ராசஸர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதில் ஹச்ஓடி ஹார்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐஓடு கெப்பாசிட்டர்லாம் இதெல்லாம் ஹார்ட் செக்ஷன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி வந்து இந்த நோ டிஸ்பிளே ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளே இதான் கனெக்டர்ஸ் 30 பின்னு, இது எல்விடிஎஸ் கேபிள், ஃப்ளாட் கேபிள்னு சொல்லுவாங்க. இது எஃப்எஃப்சி டைப் கனெக்டர்ஸ், ஸோ ஃப்ளாட் ஃபைன் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இதுக்கு வந்து இதை சப்ளை எப்படி எடுக்கிறாங்க, இந்த டிகானுக்கு போகுது. இந்த எல்விடிஎஸ் கேபிள் பார்த்திங்கன்னா, இது அடுத்த டெர்மினல் பார்த்திங்கன்னா, இது அடுத்த டெர்மினல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வந்து சப்ளை அண்ட் எல்விடிஎஸ் சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டிகானுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இது வந்து டிகான். ஸோ இந்த டிகான் போர்டில் இது வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட டாப் எண்டு, இது பாட்டம் எண்டு வந்து டிஎக்ஸ், இது பக்கம் ஆர்எக்ஸ் டைப் சொல்லுவாங்க. இது டிகான் போர்டு. ஸோ இது வந்து டிகான் போர்டு. ஸோ டிகான் போர்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்கிறது வந்து இப்போ நம்ம தலையில் பார்த்துட்ருக்கோம், அது ஆக்சுவலாக வந்து ரைட் சைடில் இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் சைடு. இது ஓகே, நம்ம தலையில் பார்த்துட்ருக்கோம், இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெனர் டயோட், ஒரு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிகானோட போர்டு. ஸோ இது வந்து எல்விடிஎஸ் கேபிள். இந்த பக்கம் வந்து ஒரு காஃப் கொண்டுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எல்விடிஎஸ் போகணும் அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் டிகானில் ஃபியூஸில் வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். டிகான் போர்டில் ஃபியூஸில் வோல்டேஜ் வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இந்த டெர்மினல் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். கேபிள்ஸ் செக் பண்ணிடணும். கேபிள்ஸ் நல்லா இருக்கா, கான்டாக்டில் நல்லா இருக்கா, துரு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு டிகானுக்கு ஒரு சப்ளை 12 வோல்ட் சப்ளை, அதுக்குன்னு ஒரு பவர் சுவிட்ச் சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க. அது நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா, இந்த எல்விடிஎஸ் கனெக்டர் பக்கத்தில் ஒரு சின்ன 3 பின்னில் 2 காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ரெண்டுமே டிரான்சிஸ்டர்ஸ். ஒன்று வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், இன்னொன்று வந்து மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர். ரெண்டுமே வந்து கியூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸ்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. டிரான்சிஸ்டர்ஸ் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் அண்ட் மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர். நான் இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ரெண்டுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரெண்டுமே சுவிட்ச், எல்சிடி பேனல், பவர் சுவிட்ச் சர்க்யூட்டாக ஸோ ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து வியூ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சாம்சங் எல்இடி டிவி ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இது டிஸ்பிளே கனெக்டரு, 30 பின் டிஸ்பிளே கனெக்டரு. இதில் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 லெக்கில் இருக்குது, இது 8 பின்னில் இருக்குது. கியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின்னில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பி டைப் மாஸ்ஃபெட். ஸோ ஆக்சுவலாக வந்து மாஸ்ஃபெட் 3 லெக் தான் இருக்கும், பட் இதில் வந்து 6 லெக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது சர்க்யூட்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இதில் ஃபால்ட் ஏற்பட்டிருக்குன்னா, ஸோ டிஸ்பிளே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்சிடி ஸ்க்ரீன் பவர் சப்ளை சர்க்யூட்னு சொல்ல, இது ஒரு சுவிட்ச் சர்க்யூட், ஒரு ஆன் ஆஃப் சர்க்யூட்னு சொல்லலாம். இதில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ டிஸ்பிளே, பட் ஆடியோ அண்டு பேக்லைட் ஓகே. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர சப்ளை 12 வோல்ட் டிசி அவுட்புட்டு,
மதர் போர்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ண பிறகு ஸோ இங்கே மதர் போர்டில் இருக்கிற அந்த பி மாஸ்ஃபெட் இந்த 3 லக் இருக்கும், சில டிவியில் 8 லக் கொடுத்துருப்பாங்க, சில டிவியில் 6 லக் கொடுத்துருக்காங்க. அதோட பின்னோட்டு தான் அடுத்த இதில் சொல்கிறேன். இந்த பி மாஸ்ஃபெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லக்ஸ் அந்த சோர்ஸ் ட்ரெயின் கேட் இந்த மாதிரி இருக்கும். அது சோர்ஸில் வந்து அந்த வோல்டேஜை ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அவுட்புட் வந்து டிகானோட டிசிடிசிஐசிக்கு போகும். இப்போது இந்த மாஸ்டரோட கேட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கலெக்டர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இதோட கேட்டில் இருக்கும் ஒரு 4.K ரெசிஸ்டர் வழியாக. இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் எமிட்டர் வந்து கிரவுண்டாக இருக்கும். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பவர் ஆன் பண்ணும்போது பேனல் ஆன் ஆஃப் சிக்னல் ட்ரிகர் சிக்னல் வந்து இந்த 4.7K ரெசிஸ்டர் வழியாக பேஸை வந்து ரீச் ஆகும். இது வந்து ஒரு 0.6 அதாவது 0.6 வோல்ட்டுக்கிட்ட இந்த இதில் வரும். மேக்ஸிமம் 1 வோல்ட்டுக்கிட்ட பிலோ 1 வோல்ட்டுக்கிட்ட தான் இருக்கும். இதில் இந்த நீங்கள் வந்து டிவியை பவர் ஆன் பண்ணும்போது 0.6 வோல்ட்டு இந்த பேஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் வழியாக உங்கள் கலெக்டர் அவுட்புட் வந்து இந்த கேட்டுக்கு ரீச் ஆகும். நீங்கள் ஸ்டாண்ட் பில் இருக்க டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டு வந்து ஹையில் இருக்கும். இந்த கேட்டு வந்து ஹையில் இருக்கும்னா இதில் ஒரு 12 வோல்ட்டுக்கிட்ட இருக்கும். இதில் ஒரு 12 வோல்ட்டுக்கிட்ட நியர்பை இருக்கும். அப்போ வந்து கேட்டு ஹையாக இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து டிகான் வந்து ஆஃபில் இருக்கும், டிவி ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் டிவி ஆன் பண்ணும்போது மைக்ரோ கண்ட்ரோல் வந்து ட்ரிக்கர் பேஸில் ரீச் ஆகி ஸோ கலெக்டர் அவுட்புட் வந்து கேட்டுக்கு போகும். அப்போ அந்த கேட்டு என்ன ஆகிடும், கேட் வந்து லோ ஆகிடும். கேட்டு லோ ஆச்சுன்னா ஸோ வந்து டிகான் வந்து ஆன் ஆகிடும், அதாவது டிஸ்பிளே ஆன் ஆகுது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து கேட்டு லோனா அது 0 வோல்டேஜ் அப்படி சொல்லலாம். 0 வோல்ட்டுன்னா உங்களுக்கு டிகான் வந்து ஆன் ஆகிடும். அதாவது இந்த மாஸ்ஃபெட்டை போட்டு தான் வேலை செய்யும். அந்த மாஸ்ஃபெட்டோட கேட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து ஹையாக இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகிருக்கும். அது ட்ரெயின் அவுட்புட் இல்லையா. ஸோ கேட்டு வந்து ஹையாக இருந்துச்சுன்னா ஸோ ட்ரெயின் வந்து வோல்டேஜ் 0வாக இருக்கும். ஓகே, இப்போ பவர் ட்ரிக்கர் பண்ணோன்னே கேட்டு வந்து லோ ஆகிடும். இப்போ வந்து ட்ரெயின் ஆன் ஆகிடும். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டிகானோட டிசிடிசிஐசியில் கனெக்ட் ஆகிருக்கும். அது வயா வந்து எல்விடிஎஸ் கேபிள் வழியாக. எல்விடிஎஸ் கேபிளே வந்து பவர் சப்ளையும் போகும், ப்ளஸ் வந்து RGB சிக்னலும் போகும். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் எல்விடிஎஸ் கேபிள் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த பேனல் டிசிடிசி சர்க்யூட் ஆப்ரேட் ஆனோடனே ஸோ காஃப் டிரைவர்லேருந்து நிறைய LCD TFT பேனலுக்கு சப்ளை போகும். இப்படி தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. இப்போ வந்து டிஸ்பிளே வரலன்னா இப்போ ஆடியோ இருக்குது பட் லைட் இருக்குது, டிஸ்பிளே வரல அப்படின்னா இந்த சர்க்யூட்டையும் பார்க்கணும், இந்த டிரான்சிஸ்டரையும் பார்க்கணும். இதில் ஓப்பனாக இருக்கலாம், இல்லை இந்த டிரான்சிஸ்டர்ஸ் ஓப்பனாக இருக்கலாம், டேமேஜ் ஆகிறனால அவுட்புட் போகாது. ஸோ டிகானில் ஃபீஸ் போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. எல்விடிஎஸ் கேபிளில் ஃபால்ட் ஆனாலும் டிஸ்பிளே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ டிகானில் ஃபீஸ் போயிருக்கு, இல்லை டிகான் ஐசி இந்த டிசிடிசிஐசி ஃபெயிலியர் ஆனாலும் நோ டிஸ்பிளே வரும். ஸோ தவிர வந்து காஃப் ஷார்ட்டாக இருந்தாலும் நோ டிஸ்பிளே ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சில ஸ்டீவில் வந்து பார்த்திங்கன்னா டிகான் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து FPC கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. காஃப் சொல்லும்போது FPC கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த FPC கேபிளில் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு டிஸ்பிளே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிக்சல்ஸ் அதாவது LCD TFT பேனலில் பிக்சல்ஸ் டீப் ஷார்ட் இருந்தால் கூட டிஸ்பிளே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு டிஸ்பிளே வராமல் போக வாய்ப்பு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்டெப் தான் அனலைஸ் பண்ண முடியும், ரைட்டா. ஸோ இந்த PMOS சுவிட்சு இந்த டிரான்சிஸ்டர் ரெண்டுமே வந்து மதர் போர்டில் இருக்கும். இந்த மதர் போர்டில் தான் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து ட்ரிகர் சிக்னல் அந்த கமாண்ட் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து வரும்போது எப்போ வரும்னா நம்ம வந்து ரிமோட் மூலமாக ஸோ வந்து உங்களுக்கு நம்ம டிவி ஆன் பண்ணும்போது அந்த உங்களுக்கு இந்த பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் சிக்னல் வரும், கமாண்ட் வரும். வந்தோடனே கலெக்டர் அவுட்புட் வந்து இந்த கேட்டுக்கு ஆகும். உடனே அந்த சோர்ஸு ட்ரெயின் ஆன் ஆகி இந்த இடத்துல வந்து 12 வோல்ட்டு ரீச் ஆகும் டிகானில். ஸோ இப்படி தான் வந்து இந்த சர்க்யூட் இந்த ஆப்ரேட் ஆகுது. இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது இதுன்னு நம்ம சொல்கிறேன். டெஸ்டிங் வந்து நான் அப்புறம் அடுத்த கிளாஸில் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து NPN டிரான்சிஸ்டர் வந்து பை ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், அது BJT அப்படின்னு சொல்லுவாங்க. அசலாக டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு 2 டயோடு வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க. மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் பொறுத்தவரை இது வந்து PMOSFET, பாசிட்டிவ் மாஸ்ஃபெட் சொல்லுவாங்க. அதில் வந்து யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் UJT அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து எப்படி இதோட பின்னோட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பவர் சப்ளை மாஸ்ஃபெட் வந்து 3 பின்னு 6 பின் 8 பின் இருக்கும். இது ஒரு PMOSFET, ஷார்ட்டாக வந்து PMOSன்னு சொல்கிறது உண்டு. இந்த மாஸ்ஃபெட் வந்து பார்த்திங்கன்னா 3 லக் யூஸ்வலாக 3 லக் இருக்கு இல்லையா. அதில் வந்து ஒரு பின் வந்து ஃபஸ்ட் பின் கேட்டு, இந்த ஃபஸ்ட் பின். ஸோ வந்து இந்த பின் வந்து சென்டர் பின் வந்து இது வந்து 2வது பின்னு ட்ரெயினு. இந்த 3வது பின் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸு. ஸோ Gனா கேட்டு, Dனா ட்ரெயினு, Sனா சோர்ஸு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து இன்புட்டாக இருக்கும். ஸோ ட்ரெயின் வந்து பேனலில் கனெக்டாக இருக்கும். ட்ரெயின் அவுட்புட்டு பேனல் அவுட்புட்டாக இருக்கும். இப்போ சோர்ஸ்லேயும் ட்ரெயின்லேயும் ஒரே வோல்ட்டு தான் வரும். ஓகே, ஸோ கேட்டு ஹையில் இருந்துச்சுன்னா ஸோ ட்ரெயின் ஆஃபில் இருக்கும். கேட்டு லோ இருந்துச்சுன்னா
ட்ரெயின் ஆனில் இருக்கும். அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 6 பின்னில் சில டிவியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பின் நம்பர் 1, 2 ட்ரெயினாக இருக்கும். 5, 6ம் ட்ரெயினாக இருக்கும். இந்த 1, 2 அண்ட் ஆப்போசிட் 5, 6 ரெண்டுமே 5, 6 1 to 5, 6 ட்ரெயினாக இருக்கும். பின் நம்பர் 3 கேட்டாக இருக்கும். பின் நம்பர் 4 சோர்ஸாக இருக்கும். ஒரு சோர்ஸு ஒரு கேட்டு 4 ட்ரெயினாக இருக்கும். இது கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு டயோடு இன்டர்னலாக இருக்கும். டயோடு வந்து ஆனோடு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் வந்து ட்ரெயின்லையும், ஸோ நெகட்டிவ் கேத்தோடு இருக்கு இல்லையா, அது வந்து சோர்ஸ்லேயும் இருக்கும். இதான் வந்து பி மாஸ்ஃபெட்டோட உள்ள ஒரு டயோடு, இன்டர்னல் டயோடு. 8 பின் மாஸ்ஃபெட் வந்து பி மாஸ் கொடுத்துருப்பாங்க. சில டிவியில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட கனெக்டர் நியர்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட் பதில் கியூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐசினா ஐசியூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கியூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பின் நம்பர் 1, 2, 3 வந்து சோர்ஸாக வரும். பின் நம்பர் 4 வந்து கேட்டு, ஒரு கேட்டு தான் இருக்கும், 3 சோர்ஸு. 5, 6, 7, 8 இருக்கு இல்லையா, அது வந்து 4 பின்னுமே ட்ரெயினாக இருக்கும். 4ம் ஒரே பின்னு கம்பைண்டாக இருக்கும். இப்போ இது உள்ளே வந்து ஒரு டயோடு வச்சுருப்பாங்க. அது வந்து பிட்வீன் ட்ரெயின் அண்ட் சோர்ஸ் இடையில் ஒரு டயோடு வந்து இருக்கும். டயோடோட ஆனோடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இல்லையா, அது வந்து ட்ரெயின்லையும், கேத்தோடு வந்து சோர்ஸ்லேயே இருக்கும். இதான் வந்து பி டைப் மாஸ்ஃபெட்னு சொல்லுவாங்க. இப்போ எப்பவுமே ட்ரெயின் வந்து சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்புட்டு சுவிட்சாக இருக்கும். வோல்டேஜ் கேட் ஆன் எனேபிள் வந்தோடனே, ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து இது அவுட்புட்டாக இருக்கும். ரெண்டுலேயும் ஒரே வோல்ட்டாக தான் இருக்கும். இப்போ லோட்டு வந்துச்சுன்னா இங்கே லோட் அவுட் இருக்கும். இது ஒரு சுவிட்ச் மாதிரி செயல்படுது, ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி செயல்படும்.